காலை 12 மணி 12 மணிக்கு தான் நீங்கள் சாப்பிட்றோம். நாங்கள் நேற்றிரவு தங்கின இடம் இங்கே தான். மீன் பிடிப்பட்டதா தோண்டி கொண்டிருக்கிறாங்க. புதையல பூச்சியை வந்து விட்டு பார்க்க போகிறோம். இந்த வாழ்க்கையை வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. காடு வழியை எங்களோட உயிரை காப்பாத்துறக்காண்டி இப்படியான விஷயங்கள் செய்யறோம். மட்டிக்குள்ள இருக்கிற ரச்சி இதுதான். இதை நாங்க பச்சையா சாப்பிட போறோம். வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொளியை சந்திக்கிறோம். 2வது நாள் மிகவுமே ஒரு எதிர்பார்ப்போட எங்களுக்குமே வந்து போய்கொண்டிருக்கு. பார்க்குற உங்களுக்கும் வந்து எதிர்பார்ப்பாக போய்கொண்டிருக்கு. இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு கடற்கரையோரமாக தான் தங்கி இருக்கிறோம். ராசாதியை இந்த மணலை பார்த்தாலே தெரியும். ஆனால் அந்த கடற்கரை வந்து இங்கால பகுதியில் அந்த அலைகளோட சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கு. நாளைக்கு விடியல் தான் அந்த கடலின் அழகை வந்து நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நேற்று வந்து வயலில் இருந்த நாங்கள் இன்றைக்கு புதுக்குடியிருப்பில் வந்து நிற்கிறோம். புதுக்குடியிருப்பில் இன்றைக்கு இரவு கடற்கரை ஓரமாக தங்கி நிற்கிறோம். இங்கால வந்து எக்கச்சக்க தென்னை மரங்கள் எல்லாம் இருக்குது. இதில் வேனை நிப்பாட்டி நாங்கள் ராசாத்தியை இதுக்கு அங்கால போனால் வந்து புதாச்சிரும் விடியத்தான் தெரியும். இதுலேருந்து பின்னால் எடுபடு தோணுது. இரவு சாப்பாட்டுக்கு இங்கால என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து பாபிக்யூ போட்டு கொண்டிருக்காங்க. பொடியங்கள் எல்லாருமே வந்து பாபிக்யூ போட்டு கொண்டிருக்காங்க. மெட்டல் இங்கால வந்து ஃபயர் கேம்ப் கொளுத்தினது அது வந்து அணைகிற கட்டத்துக்கு வந்துட்டு எங்கடா மீனை காணையில போயிட்டு இதுல பாத்தீங்கன்னா மீன் வேற லெவலா சட்டப்படியா இவர் தான் கலெக்ஷன் தான் இதுக்குரிய முழு பொறுப்பையும் எடுத்துக்கிறார். நீங்கள் நாட வேண்டிய ஒரு இடம் கலெக்ஷன் டிராவல்ஸ். என்ன டிராவல்ஸ்ரா? கேஎம்கே டிராவல்ஸ். பாத்தீங்கன்னா அவன் அந்த டிராவல்ஸ் செய்கிறவன் இந்த இடத்துல வந்திருக்கிறார். அதோட இந்த ஜெரிண்ட தம்பி வந்திருக்கிறார். ஜெரிண்ட வீடும் வந்து இங்கே தான் இருக்கு. இருந்தாலும் வந்து நாங்கள் ஜெரிண்ட வீட்டை போகல. ஏன்னா வந்து நாளைக்கு விடிய ஆளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். அவன் இந்த ஃபேமிலிக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும் பண்ணபடியா வந்து என்னமே வீட்டை போகல. நாளைக்கு விடியத்தான் அவன் இந்த வீட்டை போக போகிறோம். இங்கால வந்து என்னென்ன பாபிக்யூ போடுறதுக்கு இருக்குண்டா பாபிக்யூ ஆல்ரெடி போட்டுறாங்க. பார்த்தீங்களா படியர். அடுத்தது வந்து சிக்கன் வச்சுக்கிறாங்க. இங்கால மீனை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பிரட்டி வச்சுக்கிறாங்க. இது வந்து இங்கால மீன் கொஞ்சம் நல்ல டேஸ்டாக இருக்கும். நன்னீர் கடல் நீர் எல்லாம் கலந்து கூடுதலாக சிலாப்பி அப்படி எல்லாமே இருக்கும். அதோட இது மீன் பாபிக்யூ சுடும். ஆனால் மீன் பாபிக்யூ போடைக்கு வந்து ஒரு வாழை இலையிலையோ எல்லாம் இதில் வந்து பிரட்டி இருக்கணும். ஏன்னா மீன் சொப்டான இது முதலாவது. நல்லா இருக்கும். எண்ணெய் இல்லாம நல்ல ஒரு ஆரோக்கியமான திட்டத்தை மாத்திட்டாங்க. இது வந்து ஒரு ராவான பிளேவரா தான் இருக்குது. மேல மட்டும்தான் இதா இருக்கு. ஆனா நீங்கள் நல்ல முடிவு பொறிக்கிறது நல்ல முடிவு. இந்த சிக்கனை மணியமாக்காம பொறுக்கலாம். இதுல செட் பண்ணுங்க, அதுல செட் பண்ணுங்க, அதுல செட் பண்ணுங்க. அப்படிதான் அடுத்த மாறிடும். இப்ப நேரம் பாத்தீங்கன்னா இரவு 10:45 தான் இரவு சாப்பாடு தயார் போய்கொண்டிருக்கு. உண்மையிலேயே பான் நல்லா இருக்கு. எந்த கடமை? சந்தோஷ் பேக்கரி புதுக்குடியிருப்புல சந்தோஷ் பேக்கரியில பான் வேண்டினாங்க. இந்த பானை பாத்தீங்கடா இது வந்து ரோஸ் பான். அந்த உடையிற சதம் ஓப்பா வேற லெவலா நல்ல மொறுமொறு இருக்கா. உனக்குமா சந்தோஷ் பேக்கரி பான் சாப்பிடுங்க. சந்தோஷமா சந்தோஷ் பேக்கரி பான் சாப்பிடுங்க. சந்தோஷமா இங்கால ஏதாவது உப்புமா செய்ய மாட்டேன்னு கேட்டவன் நான் மெயினா இங்கால மீன்கள் பிடிச்சோம். இந்த விவரேக அப்ப மீனையும் வேண்டிட்டு சிக்கனையும் பண்ணுவோம்னு சொன்னாங்க. மீன் வேண்டினாங்கன்னா நான் பாபிக்யூ போட சரி வரையில. அதனால இதுல வந்து பொரியல் நடக்க போகுது. பயணம் வந்து மும்முரமா இந்த காலத்துல இறங்கியிருக்கா. என்ன நேற்று வந்து உண்மையாவே சிக்கன் கறி வச்சது சிக்கன் பொரியல் செய்தவங்க. அப்ப இன்றைக்கு ஒரு பாபிக்யூ செய்வோம். ஏன்னா வந்து இங்கால பகுதியெல்லாம் அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கால போய்க்கு சிங்கள பகுதியில் எங்களுக்கு தெரியாத ஆக்கள். அப்ப இங்கால பொடியங்கள் எல்லாம் பெறுவாங்க. வந்து நம்ம வந்து செய்வோம் பார்த்து புழைச்சிருச்சு. எந்தா ஒண்ணும் இல்லை. ஒன்று புழைச்சா அதோட பெஸ்டா ஒன்று கிடைக்கும்.
களத்தில் ஊற்றியா மற்ற பாபிக்கு போடுறதுக்கு நான் இருக்கிற மசாலா வச்சு தான் போட போகிறாங்கன்னு பார்த்தா இங்கே மசாலா பேக்கெட்லாம் கணக்கு வேண்டி பாபிக்கு போட்ட மீன் தெரியும். இதில் வந்து அரைவாசி வெந்து அரைவாசி வேகாமல் இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லா அந்த வெடுக்கு மண்ணம் இல்லாமல் போயிட்டு ஆனால் அடி மட்டும் வகையில் அந்த பொலித்தீன் பேக் என்ன அலுமினிய பேப்பர் மாதிரி சுற்றி இருந்தா இதாக இருக்கும். புதுக்குடியிருப்பு ஜெரின்ற இடம் மண்டபடியா ஒரு 2-3 நாளைக்கும் ஜனிக்கத்தான் பேர் போல இருக்கு. மற்றது நாங்கள் நிற்கிற இடத்த பார்த்தீங்கன்னா இடம் பிடியத்தான் இதுன்ற அழகு தெரியும். சுற்றி வர தென்னை மரங்கள் எல்லாமே வந்து தென்னை மரங்கள், தென்னை மரங்களுக்கு நடுவில் தான் இந்த இடம் இருக்குது. விடிய நாங்கள் அப்படி இந்த கடற்கரையில் குளித்து அதோட வந்து விடிய இன்னும் ஒரு ஸ்பெஷல் சமையலும் ஒன்று இருக்குது. பான் பண்ணி நான் நினைக்கிறேன் இந்த கறி வைக்கிறவங்கள பானை பிச்சு முடிச்சிடுவாங்க. இங்கே பாபிக்கு போடுறதுக்கு செட் பண்ணினாங்க. ஆனால் மீன் வந்து சரி வரையில், அதனால் கோழியை நாங்கள் லேட் பண்ண விரும்பலை. அப்படியே கறி வைப்பம் கொண்டு கோழியை ஜாலில் வெட்டுப்படுது. பாபிக்யூ மிஷினில் பொறிச்சு பார்த்துருக்குறீங்களா? இந்தா பாருங்க பொரிப்போம். என்னெல்லாம் பார்க்க போறீங்க தெரியும். எண்ணெயை கொஞ்சம் அப்படி சுழட்டி விட்டாதான் பொரியும். என்ன காலை 12 மணி 12 மணிக்கு தான் நீங்க சாப்பிட்றோம். சாப்பிடும் எல்லாரும் ஒன்றா இருந்து சாப்பிட்றோம். என்ன எப்படி சாப்பிட்ற? என்ன நீ பாட்டு இதை பாடு போட பாடு சரி, நன்றி. வேணாம் உங்களை நித்திர வல்லை கொண்டு சொன்னோம் சொல்றேன். இப்ப புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதனால சரி இப்போ சாப்பிட விட்டு நாங்கள் நித்த அவ்வளோம் விடிய நடக்கிறத பார்ப்போம். என்ன இந்த பாட்டை எடுத்து போட்டு பாடு அங்கே அப்போ போ. இனிய காலை வணக்கம். அடுத்த நாள் தொடங்குது. 5:45 ஆகுது. நாங்கள் நேற்றிரவு தங்கின இடம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பாபிக்யூ மற்றது கறி வச்சு நாங்கள் பாபிக்யூ போட செட் பண்ணி நாங்கள் சரி வரையில் பிறகு அதை கறி வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு நல்ல நித்திரை இப்போ தான் எழுமினாங்க. பெருசாக வைக்க வேண்டியில்லை. தங்கின இடத்துல அழகை பாருங்கள் எப்படி இருக்குது. இந்தியாவில் தென்னந்தோப்பு, அதுக்கு அங்கால கடற்கரை நல்லா இருக்குது. அந்த இடத்துல வந்து வேனை விட்டுறாங்க. அதோட எங்களை பின்னாலேன்னு வந்து நண்பர்கள் வந்தவ. அதில் 2 பேர் படுத்திக்கணும், இங்கால 3 பேர் படுத்திக்கணும். டிரைவர் சீட் அதுதான் நான் படுத்தினேன். டிரைவர் சீட் அப்படியே பின்னால் விரித்து விட்டுட்டு அப்படியே படுத்தினான். நேற்று இன்றைக்கு எல்லாமே அப்படியே தான் படுத்தினான். லைட்டாக அந்த கழுத்து நோற மாதிரி இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்பா அந்த சூரிய உதயத்தை பாருங்க எப்படி இருக்குது. கடற்கரையில் சூரிய உதயம் சூப்பராக இருக்குது. இது வந்து பெரிய கடற்கரை தான். நான் இரவு பார்க்க நினச்சி நான் வந்து இந்த கடற்கரை வந்து சரியான ஒரு அலையாக ஒரு ஆக்ரோஷமாக இருக்குமென்னு நினச்சேன் நான். ஆனால் இப்போ பார்க்க வந்து பெரிய அலைகள் ஒன்றுமே இல்லை. அலைகள் இல்லாமல் ஆக்ரோஷம் இல்லாமல் நல்லாவே இருக்குது. மற்றது இந்த கடற்கரையை பார்க்க எனக்கு அங்கால பெரிய பெரிய சுற்றுலா தலங்களில் இருக்கிற மாதிரியே உணர்வாக இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதில் பாருங்கள், இந்த செருப்பு, இங்கே பிளாஸ்டிக்குகள், இதுகள் எல்லாமே வந்து கடலில் தான் அடித்து வரப்பட்டிருக்கு. மக்கள் போட்டதுன்னு நாங்கள் சொல்லலை, கடலில் தான் அடித்து வரப்பட்டிருக்கு. ஆனால் பாருங்கள் இது எவ்வளோ காலத்துக்கு இப்படியோ காலகாலமாக இருக்குது. அதனால் வந்து இந்த பிளாஸ்டிக் பாவனையை வந்து கட்டாயமே வந்து தடை செய்யணும். எவ்வளோ காலமானாலும் வந்து இந்த பிளாஸ்டிக் எங்களை விட்டு போகாது. இப்போ இந்த கரையில் எல்லாத்தையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு என்னென்னு சொல்ல சின்ன சின்ன ஹட் மாதிரி போட்டாலே வந்து அது பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்குமே. சூரிய உதயம் பாருங்கள் எப்படி இருக்குது. அதில் ஒரு ஆக்கள் படகுல மீன் பிடிச்சி கொண்டு வரணும் பாருங்கள். துடுப்பு போடுறேன்னு சொல்லிக்கணும். அது துடுப்பில் வலிச்சு மீன் பிடிச்சி கொண்டு வரணும். ஒரு சூப்பராக இருக்குப்பா. கன நாளைக்கு பிறகு இப்படி
பார்க்குறோம் கடற்கரையில், அது வெங்கட பிரதேசங்களில். பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன நண்டு ஒரு ஆள் நிற்கிறேன் கிட்ட ஓடுவார் வேணுங்க. ஓகே, நண்டு பொந்து இதெல்லாமே வந்து ஒரு நண்டு பொந்து வரலாண்ணா. இதில் நாய்க்குட்டிக்கால் விளையாடி கொண்டிருக்கிறான். வாங்கடா வாங்கடா பா பா பா. நான் நினைக்கிறேன் வந்து இந்த கடற்கரை நல்ல ஒரு ஆல்பமான கடற்கரையாக இருக்குமான்னு நினைக்கிறேன். உடனே பார்க்குற மாதிரி இருக்குமான்னு நினைக்கிறேன். தெரியலை, எனக்கு வடிவா தெரியலை. அப்படி நினைக்கிறேன்னு நான் பார்ப்போம். ஓ, உடனே தாக்குது. நல்ல மணலாக இருக்கா, கல்லுகள் ஒன்றுமே இல்லை, நல்ல மணலாக இருக்குது. ஆனால் ஆக்களோட போனால் தான் நல்ல, ஆக்கள் இல்லாமல் போயிடாது. உடனே தாக்குது. என்னடா எழுப்பிட்டியா? நேற்று பாட்டு பாடி காட்டுறன்ற படுத்துட்டேன். என்னடா இவ்வளோ சூப்பர் இடம் இருக்கு. இதெல்லாம் வந்து இவ்வளோ ஒரு இது என்ன சூப்பர் பிளேஸ். எங்கட கொடைகள் இது எல்லாமே வந்து அடிச்சுவடுகள் இது. சரி, இந்த இடம் எந்த இடம்? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் வந்து மாத்தலன். மாத்தலன். மாத்தலன் முள்ளிவாய்க்கால். இதுக்கு கொஞ்சம் மங்கள தள்ளி போலாம் முள்ளிவாய்க்கால் இருக்கு. இந்த மாத்தலன் சைட்டோட தான் முள்ளிவாய்க்கால். இது என்ன தொடர்பு தான்? அப்படியே தொடர்பு தான். அப்படியே எப்படி போய் முல்லைத்தீவு கடற்கரை நாங்க நடந்து போனோம்டா. விறுவிறுண்டு முல்லைத்தீவு போலாம். முல்லைத்தீவு போலாம். 2 பேகும் கோழி கொண்டு இதுக்குள்ள போனோம்டா. முல்லைத்தீவு போலாம். முல்லைத்தீவு போலாம். மட்டி எல்லாம் இருக்குல்ல, பிடிச்சி சாப்பிட்டு கொண்டு சும்மா மட்டி பொறுக்கு. இன்றைக்கு விடிய மட்டி தான் சாப்பாடு. மட்டி பொறுக்கன் நண்டு பிடிக்க நீங்க விடையில இரவு ஒரு கோப்பையை கழுவி கொண்டு வர சொன்னா நிக்கணும். நண்டு பிடிச்சோன்னு நிக்கணும். வாரணம் 1 மணி அதுக்கு பிறகு வாரணம். பாப்போம் பாப்போம். ரைட், இந்த இதுதான் வந்து இன்றைக்கு காலம்புற எங்களுக்கு சாப்பாடு. மட்டி சூப்பரா இருக்கும். அப்பா என்ன இல்லையடாப்பா, அல்ல பெரிய அல்ல தானே. இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க வாரீங்கன்னா காய்ச்சலே போட்டுட்டு வாங்க. கட்டி மாட்டி கடை. ரைட், இதான் கட்டி இல்ல மாட்டி. சூப்பரா இருக்கு. இது இது அவிச்சா நல்லா இருக்குண்டா. பச்சையா சாப்பிட்டு போட்டுருக்கேன். அது பச்சையா சாப்பிட்டாலும் அதே டேஸ்ட் தான். அவிச்சாலும் அதே டேஸ்ட் தான். பச்சையா சாப்பிட்டாலும் வா உக்கச்சக்கம் வருது. இன்றைக்கு விடிய இதுதான் சாப்பாடு எங்களுக்கு. சும்மா கை வச்சாலே அப்படி வேணும். இப்ப வைக்கும் போது வேற எல்லாம் மன்னிச்சு கொள்ளுங்க. பொறுக்கு பொறுக்கு பொறுக்கு. இப்படி ஒரு பெரிய ஒரு வேக்கில பொறுக்கினா தான் 1 கிலோ வரும். கை வைக்கவே வருதானே. திருப்பி அது கிண்டி கொண்டு போயிருமா? சரியா, அது ஒரு பொல்லாத சாமான். சில பேர் வந்து இதை ஏரல் அண்டு வினம், சில பேர் வந்து மட்டி அண்டு வினம். ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒவ்வொரு இது சொல்லிவினோம். இந்த பாருங்க அப்படியே நக்கி கொண்டு போய் இத அப்படியே வெச்சா வைவாம் வைவாம் போறங்க வாரம் போகாட்டே போ. ஆனா கொஞ்சம் தள்ளி வைக்கணும், தண்ணி வந்து அடிச்சிட்டு போயிடும். இங்க பாருங்க இப்ப எப்படி போகுது. சரி, அப்போ ஒன்று வச்சிருக்கலாம். இது அப்படியே கிண்டி கொண்டு உள்ள போகுமா? டேய் டேய், அட கடவுளே, கொஞ்சம் தள்ளி வைக்கணும். இதுதான் நான் சொன்னேன். சரி, ஓகே. வெளியில வேற என்ன அது நித்திர ஒன்று இருக்கு போல இருக்கு. பெரும் பெரும் இதுக்குள்ள ஒரு கூட ஒன்று இருக்கு. நண்டு மாதிரி இருக்கா என்ன? பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வச்ச நாங்கள் ஒரு மட்டி ஒன்று வச்ச நாங்கள். அது திருப்ப கிண்டி கொண்டு உள்ளுக்குள்ள போகுது. ஆனால் நான் எங்கிட்ட சத்தத்தை கேட்டோன்னா ஆள் உள்ள எடுத்துட்டாரேன். யோசிக்கிறேன் நித்திர வருதா? இல்ல இல்ல, அடுத்தது யாருக்கு சர்ப்ரைஸ். இந்த தென்னந்தோப்புகள் வச்சது வந்து இன்னுமே இந்த கடற்கரைக்கு பக்கத்துல சரியான ஒரு அழகா இருக்கு. சூப்பர் வியூடா. விடிய எனக்கு இது விடிய காலம் எழும்பி இந்த கடற்கரையில் இந்த கொழும்புல இருக்கா நடந்து போன ஞாபகம் தான் இருக்கு. அது இந்த மணல்ல நடக்க 2ஆம் நாள் தொடக்கமும் நல்ல தொடக்கமாக தான் இருக்கு. ஆனா இந்த கடற்கரையில குளிக்க எனக்கு பயமா இருக்குடா. உடனே தாக்கு தானே. அப்ப நாங்க பக்கத்துல எங்கேயாவது குளங்கள் இருந்தா போய் குளிப்போம். குளங்கள்ல குளிப்போம் என்ன.
குளங்கள் இருக்கு. சரி ஓகே. பிரேயன தேவையில்லாத ஆணி பிடிங்கினா வீட்டையே கிணறு குளிக்கலாம். வீட்டை குளிக்கலாம் அது நாங்க சூரிசிரங்கள் இல்லை டூரிஸ்டங்கள் சுற்றுறதால இதில் பாருங்க எவ்வளவு நண்டுகள் இந்த இடத்துல இருக்கு. ஆனால் இதெல்லாம் சாப்பிட தகுதி இல்லாத நண்டுகள். இவங்க இரவு போய் இதை பிடிச்சோன்னு நிற்கிறாங்க. இதில் பெரிய சைஸ் வாக்கிங் விடிய காலமே கடற்கரையில் வாக்கிங். அங்கே நிற்கிது எங்கட வாகனம். இங்கால நடந்து வந்து கொண்டிருக்கோம். ஏன்னா வந்து இங்கால ஒரு மீன் வாடி ஒன்று இருக்கு. இதில் வலை வீசி மீன் பிடிச்சி கொண்டிருக்கணும் அன்னையாக்கள். பாப்போம் எங்கட பகுதியில் என்ன பிடிக்கணும். இந்த கரையில் நின்று பிடிச்சி கொண்டு வந்த இதில் பிடிச்சி வீச்சு வேலை அது இது கரையில் நின்றா என்ன வரும்? நல்ல வம்பல் என்ன வெளியில் சொல்லி விட்டுறான். அப்படி ஏதாவது பிடிபட்டு கொண்டு பார்ப்போம். உண்மையிலேயே வந்து என்னென்னு சொல்கிறேன், இங்கே பகுதிகளுடைய இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் வந்து சொல்லுங்க. இஞ்சி வருங்க இந்தல பெரிய பொந்து நண்டு பொந்துன்னு மீன் ஏதாவது பிடிபட்டதா? இந்த கரையில் ரெண்டு வீசினா பிடிபடுமா? என்ன மீன் கூடுதலா பிடிபடும்? பாறைக்குட்டியெல்லாம் பிடிபடும். இந்த சின்ன அதான் நான் பார்த்தேன். அதில் இந்த கரையில் ரெண்டு வீசி கொண்டு வந்தவா தான் இங்கே கடற்கரையில் என்ன மாதிரி இருந்து நாங்கள் இல்லை யாழ்ப்பாணம் திருநெல்வேலி. பாத்தீங்களா இரவு வந்தது ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கு. இல்ல அண்ணாக்கள் வந்து இப்ப 25 மாவட்டத்தையும் சுத்த போயிடும். அந்த வேன் இருக்குல்ல அதுல நேற்றிரவு தான் வந்த நாங்கள். முந்த நாள் கிளிநொச்சியில் தங்கினாங்க. இல்ல நேற்றிரவு இல்ல நேற்றிரவு வேற இல்ல இதுல வந்து ஒரு வேன் ஒன்று செய்தாங்க. அதை வீடா மாத்தி இருக்கோம். அதுல இலங்கையில இருக்க 25 மாவட்டத்துக்கும் போறோம். ஆனால் இப்போ வீடுகள் எடுக்காம ரூம்கள் எடுக்காம இப்படி இயற்கையான இடத்துல நிப்பாட்டிட்டு அந்த பகுதிகளை காட்டிட்டு அப்படி இதில் பார்த்தீங்கன்னா இங்கே தென்னந்தோப்பு வந்து இவ்வளோ அழகாக இருக்கு. ஒரு கடற்கரைக்கு பக்கத்தில் இப்படியான தென்னந்தோப்பே தனியால். இப்போ வந்து ஒரு விசிக்கு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி விசுக்கு வந்து இந்த வீச்சு வேலையை வந்து நான் குளக்கரைகள் தண்ணி ஆழ்பம் குறைஞ்ச இடங்கள்ல தான் பார்த்துக்கிறேன். ஆனால் முதல் முறையே இங்கே பெரிய ஆழ்கடலில் வந்து கரையோரமாகவே வந்து இந்த வீச்சு வேலை செய்யணும். நல்ல காலம் நாங்கள் வீசிக்க பெரிய மீன்கள் வேற ஒன்று வந்து வேண்டிக் கொள்வோம். என்ன ஐயா இவ்வளோ நேரம் வந்து வீசின வராமல் ஒன்றும் வரையிலையா. கிட்டத்தட்ட வீசுகிற நேரம் 10 கிலோவும் பாரு தான். அப்போ அப்படியே வீச அப்படியே குடா மாதிரி விழும். அப்படியே கீழே விழுந்த உடனே அப்படியே எடுக்கணும். இதுலேயும் வந்து கணக்கு நுணுக்கங்கள் இருக்கு. கீழே படியாமல் சும்மா இழுத்தா எல்லாம் பெறாது. இப்போ கீழே இருந்து எடுத்து அதை இழுத்தா பிறகு அதை திருப்ப ஒண்டா கலைக்கணும். கலைச்சி எடுக்கணும். சிலவள இந்த காற்று சீசனுக்கு மீன் பிடிபடான்னு சொல்லிடும். சரியான ஒரு ஆளு தானே என்னையா? ஆமா இங்கே எல்லாம் நினைச்சு மண்டது வந்து இது தாக்குற கடல் தான். என்ன உடனே குத்தனை தாக்கும். வேறுங்க ஒன்றுமே வரையில தானே. அந்த இது சங்கு ஒன்று வந்துருக்கு. வேற ஒன்றும் வரையில. அதுவும் செத்த சங்குண்ணே. அதுவும் ஓடிச்சு. உயிர் இருக்கா? இந்த உயிர் இருக்கு. சின்ன சங்கு ஒன்று வந்துருக்கு. இது பெருசாக வந்தால் இந்த இறைச்சியும் வந்து சாப்பிட்றோம். நல்ல டேஸ்டாக இருக்கு. இதே பிச்சு சாப்பிடலாம். போடுறேன் நான் கயக்காமல் இருக்கணும். அந்த சங்குன்ற உயிர் வந்து வெளியில்
திருப்ப போகுது அந்த உடலை திருப்பும் நீ வந்த உடனே நீ பாட்டிட்டு பாரு வாய்ப்பில்லை ராஜான்னு சொல்லும் அதுக்கு வாயில ஒரு ஆக்ஷனை போட்டு விடுங்க வாய்ப்பில்லை ராஜான்ட்டு அந்த திருப்ப போதா நண்டு மாதிரி தான் தண்ணி மூட போகுது மன்னிக்கவும் தண்ணி வந்து தானா இது நகரமா இன்றைய காலை பொழுது உண்மையிலேயே வந்து நல்ல புத்துணர்ச்சியோட இந்த கடற்கரை ஓரமாக தொடங்குது. சில பேர் சொல்லிக்கணும் வந்து இந்த கடற்கரை ஓரமாக தங்கினா வந்து அந்த உப்பு காற்றுக்கு வந்து உடம்பு இதாகிடும் காய்ச்சல் ஆகிடும். ஆனால் நாங்கள் நேற்று நாங்கள் வந்து எங்களுக்கு இதுவுமே வந்து ஆக்கலை. என்ன சந்தோஷமா இருக்கு ஆனால் ஆக்கலை. என்ன என்னடா சுத்த தமிழ் நாங்கள் இந்த தமிழை தான் காய்க்கிறோம். யாழ்ப்பாண தமிழ் இதுதானே. சரி, இப்போ அடுத்ததான் வந்து என்ன செய்ய போறோம்னு எங்களுக்கே தெரியாது. ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு கேள்விக்குறியோட ஒவ்வொரு எதிர்பார்ப்போட தொடங்கும். இன்றைக்கு நாங்கள் எங்கே தாங்க போகிறோம், இன்றைக்கு நாங்கள் எங்கே குளிக்க போகிறோம் இந்த மாதிரி ஏண்டா அவ்வளோ எதிர்பார்ப்பாக போகுது வாழ்க்கை. 2ஆம் நாள் தொடக்கம் இனிதியை தொடங்கிட்டு இப்போ அடுத்ததான் வந்து நாங்கள் குளிக்கணும். குளிச்சுட்டு ஜெரிண்டை விட்ட போகணும். ஜெரிண்டை விட்ட போய் அவன் வீட்டுக்காரன் வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும். சத்தியம் இவங்களை கூட்டிக்கிட்டே போகக்கூடாது. இவங்க வண்டி விட்டு எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். அந்த சர்ப்ரைஸ்லேருந்து இவங்களை சர்ப்ரைஸ் பண்ணவே கூடாது. இது வந்து ஜெரிண்ட தம்பி, இவருக்கு மட்டும் தெரியும் நாங்கள் வந்தது. அப்போ ஆளை கூப்பிட்டு நாங்கள் வீட்டை வேற எங்கேயும் போகிறோன்னு சொல்லிட்டு வாண்டு. அப்போ இன்றைக்கு வந்து நிற்கிறேன். அம்மாவுக்கு தெரியாதுடா. சரி, ஒருத்தருக்கும் தெரியாது. போய் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணுவோம். வாவ், எப்படி இருக்கு பாருங்க. நான் சொன்னாதான் இரவு சொன்னான்னு இந்த அழகு வந்து விடியத்தான் தெரியுமான்னு இந்த கீழே இருக்கிற ஓலையில் எல்லாத்தையும் எடுத்து நீட் பண்ணால் வந்து வேறு லெவலில் இருக்கும். இதெல்லாம் வந்து நாங்கள் இரவு தங்கினாங்க. நல்ல சூப்பரான இடம். வடிவா டூரிஸ்ட்டுக்கு மணி பிளேஸ். மெயின்டெனன்ஸ் இல்லை. வந்துட்டு ராசாத்தி இதில் புதஞ்சிட்டு இப்போ தள்ளித்தாட்டுக்கோட பிறகுவா. இதில் தான் இரவு சமைச்ச நாங்கள். இது எல்லாத்தையும் வந்து கழுவி கிளீன் பண்ணிட்டு தான் போகணும். எப்படி இதுக்குள்ள நிறுத்தல வேற லெவலடா. நானும் போராடங்கள்ல வந்து காரை ஒரு வாரம் முன்னால என்ன அந்த டிரைவர் சீட்லயே படக்க விட்டுட்டு இஞ்சால் நல்ல நிறுத்துறவே அதுல என்ன நல்ல நிறுத்துறவள கூடிய மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு. அதுக்கே 2 பேர் படுத்திருக்காங்களே. அந்த எழும்பிட்டாங்க அதுக்குள்ளே. இது ஆனா இதுல படுக்க நல்லா இருக்கு. ஏசி போட்டோன்னு பண்ணாங்க. ஆனா இப்ப போற இடத்துல இப்படி பின்பக்கத்தால திறந்துட்டு படுக்க அதான் விருப்பம் இல்ல. அப்ப அப்படியே படு வந்து புதைச்சிட்டு தானே இனி தள்ளித்தான் எடுக்கணும் ராசாத்திய. பாப்போம். நாங்கள் இன்று காலை வந்து இந்த கடற்கரையெல்லாம் குளிக்க போறோம். பொடியங்கள் கொஞ்சம் பெருட்டினவங்க உடனே ஆல்பமாக போகுதுண்டு. ஆனால் எனக்கும் பார்க்க கொஞ்சம் தூரம் இதாக இருந்தது. அப்புறம் ஆல்பமாக போனது. இருந்தாலுமே வந்து பொடியங்கள் நிற்கிறாங்க, என்ன நடந்தாலும் வந்து காப்பாற்றுவாங்கன்ற நம்பிக்கையில் இறங்குறோம். இன்றைக்கு விடிய இந்த கடற்கரையில் அப்படியே குளிச்சுட்டு அடுத்த பயணம் வந்து தொடங்க போகுது. இப்போ முதலெல்லாம் வந்து ஆட்டோ பயணத்தில் வந்து கட்டாயமே ரூம் எடுப்போம். ரூம் எடுத்தால் வந்து விடிய சாப்பாடு எல்லாமே வந்து ரூமில் முடிச்சுட்டு காலை கடன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வலிக்கிடுவோம். ஆனால் இந்த அனுபவம் வந்து புதுசாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது இயற்கை இடம், புது காட்சிகள், புது நபர்கள், எக்கச்சக்க பேரை சந்திக்கிறோம். என்னடா ஆல்பம் இல்லையன்னு சொன்னீங்க, இந்த எல்லாத்துக்கு தாக்குது. அங்கால போவாவும் கொஞ்சம் என்ன இப்போ என்ன சொல்றது, இந்த கரையிலேயே வந்து இந்த ஆல்பம் மண்டைக்கு சர்ப்ரைஸ் உங்களுக்கு ஒரு வேலை வந்துட்டு சரியா பாத்தீங்கன்னா. இப்ப கன நேரமா விக்கி கொண்டிருக்கிறார். அந்த பயப்படுத்தினா வந்து விக்க முறிஞ்சிருமேன்னு சொல்றவன். கேனட்டா வந்து கேம் கேட்க போறோம் சரியா. நான் கேம் கேட்போனா நீ வீடியோ எடுப்பேன் சரியா. ஆனா அது எப்ப வரும் எப்படி வரும்னு தெரியாது. அந்த சந்தர்ப்பம் வரைக்கும் கையை தூக்குவேன்.
அந்த நேரம் எடுக்கணும். இப்போ சொன்னவங்க ஆல்பம் இல்லைன்னு சொன்னவங்க இவங்களை நம்பி இறங்குறேன். ஆனால் பார்க்க ஒரு கொஞ்சம் தூரம் தாழ்ற மாதிரி கிடந்தது, கொஞ்சம் தூரம் இதாக வந்துட்டு குத்தனை விழுற மாதிரி கிடந்தது. எழுப்பி நிற்கிறாங்க அங்கே கூட தாட்டுறோம். நீச்சல் தெரியாது. ஆனால் கடற்கரை நல்ல சுத்தமான கடற்கரை, கல்லுகள் இல்லை. அப்பா என்ன குளிரப்பா. புடி கையை பிடி, கையை பிடி. எவ்வளவு தூரம் வந்து போகணும்? ஒரு போறேன். தாளம் பார்க்க போறோம், கடல்ல தாளம் பார்க்க போறோம். ஓகே, இது மட்டும் நாங்கள் குளிக்கலாம், இதுக்கு அங்கே போக மாட்டோம். கடற்கரையில குளிச்சு கொண்டிருக்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுட்டோம். என்னன்னு பாத்தீங்கன்னா பொடியங்க தோண்டி கொண்டிருக்கிறாங்க, புதையல ஏரல் மட்டி அண்டுவோம், ஏரல் அண்டுவோம். ஒவ்வொரு ஊர்ல வந்து ஒவ்வொரு பேரான இது வந்து ஏரல்லாம். மட்டின்றது வந்து அந்த மட்டை சிட்டு பெருசா இருக்கும், அதுல வருது. இன்றைக்கு ஏரல் அவிச்சு விடிய சாப்பிட போறோம். கையில எடுத்து காட்டுங்க கொஞ்சம். எங்கடா பிடிச்சது எல்லாமே ஜெரிண்ட கொடுத்துட்டு இப்படி தேய்க்க காலால சில காலால தேய்ப்பினோம். நாங்க கையால கிண்டி கிண்டி விளையாடுறோம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏறாது ஆர் போட்டிக்குன்றமா கலெக்ஷனுக்கு இதை பார்க்க என்ன ஞாபகம் தெரியுமா? நல்ல மண் என்ன இதான் அந்த ஏரல் வேற. அவிச்சா இதுக்குள்ள ஒரு தசை ஒன்று வரும், இதுக்குள்ள ஒரு தசை ஒன்று வரும். சும்மா அந்த மாதிரி இருக்கும். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு சும்மா வறுத்து எடுத்து சாப்பிட்டா இவ்வளவு கலெக்ட் பண்ணிக்கிற பாருங்க. ஆனா இவ்வளவு கலெக்ட் பண்ணினா இதுல ஒரு 5-6 தான் பேரும். இது ஷாப்பிங் பேக் ஃபுல்லா கலெக்ட் பண்ணினா தான் நாங்க அவ்வளவு பேரும் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபுல்லா கலெக்ஷன். என்னடா நீ தேரா வணிக்கிறேன்? என்னன்னா நான் பாங்க பாருங்க பேக் ஃபுல்லா நிரம்பி இருக்கு. இதான் குடிக்கிறேன் நாங்க வேற. காண பாருங்க. அப்போ நாங்க பிளான் போட்டோம் விக்கலுக்கு ஒரு மருந்து கொடுப்போம். விக்கலுக்கு மீன் எல்லாம் வருது. பூச்சி இது பூச்சி சரியோ? இல்ல பூச்சி என்ற என்ன பூச்சி? இது வந்து இந்தியாவுல சமைச்சு சாப்பிடுறவ, இங்க தூண்டில்களுக்கு போடுறதுக்கு பயன்படுத்துறவ. சாப்பிடா ரால் மாதிரி தான் இருக்குமாடா. இல்லு பூச்சி ஏதோ ஒரு பூச்சி இந்த பேரு இதை கமெண்ட் பண்ணுங்க நீங்க. ஆனா இந்தியாவில் சாப்பிடுற விட்டு பாப்பா. இந்த பூச்சியை வந்து விட்டு பார்க்க போறோம். என்ன மாதிரி ஓடுங்க போடாது என்ன தண்ணி புதாயுது வேற புதாயுது. நிலத்தை கிண்டி இது புதைக்குது. கடல்ல வந்து எவ்வளவு அதிசயங்கள் இருக்கு பாருங்க. உலகத்திலேயே வந்து 30% பரப்பு வந்து நிலப்பரப்பு, மிச்சம் 70% பரப்பு வந்து கடல் பரப்பு. வந்து பல அதிசயங்கள் இருக்கு. இப்போ நாங்கள் குளிச்சுட்டு வந்துட்டோம். அதோட இங்கே ஏரல் பொறிக்கிறாங்க பாருங்க எப்படி இருக்குன்றது. வா வேறு லெவலாக இருக்குது. நான் அங்கே யாழ்ப்பாண பகுதியில் வந்து இந்த மட்டி பெரிய சிப்புக்குள்ளே இருக்கிற மட்டி தான் சாப்பிட்டுருக்கிறேன். இன்றைக்கு தான் இந்த ஏரல் சாப்பிட போகிறோம். இதை நாங்கள் அவிச்சு இதுக்குள்ளே இருக்கிறத எடுத்து இந்த ரச்சி எடுத்து சாப்பிட போகிறோம். இதை ரச்சின்னு தான் சொல்கிறேன். என்ன இது ரச்சி மாதிரி தான் இருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கு எங்களுக்கு காலை உணர்வு இதுதான். இதை முதலாவதா கொடுப்போம். அண்ணா வியூ எப்படி இருக்கு? வேற லெவலா இருக்கு. இந்த இடம் சூப்பரா இருக்கு. தேய்பட்டி குச்சி முடிஞ்சுது ராஜி. அவ்வளோண்ணா. தண்ணி ஊத்து, சட்டிக்கு தண்ணி ஊத்து. உப்பு தண்ணி எவ்வளோண்டா? உப்பு தண்ணி வேண்டாம். உப்பு போட தண்ணி தானே தப்புன்னு விடு. மண் சட்டியில வந்து நாங்கள் வச்ச வேண்டாவது மண் சட்டி உடனே வெடிச்சிடும். அதனால தண்ணி விட்டு தான் வைக்கணும். இந்த வாழ்க்கையை வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்ன
நாங்க பெரிய சர்ப்ரைஸ் ஆயிட்டோம். சர்ப்ரைஸ் ஆயிட்டீங்க. இவங்க சர்ப்ரைஸ் வந்ததுலேருந்து இவங்களுக்கு நாங்க சர்ப்ரைஸ் கொடுத்து விட்டுருக்கோம். எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் விளாண்டு இருக்கு. ரைட். உப்பு தண்ணி விட்டபடியாக வந்து உப்பு போட தேவையில்லை. இப்படியோ அவிய விட்டு எடுத்தோம்னா சரி. இது பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒன்று ஒட்டி இருக்கு தானே, இப்போ அவிய உடையும். இதை இப்போ உடையாதா அவிய உடையும் என்ன இதை பச்சையா ஒருத்தன் சாப்பிட்டவனா? அது நான் தான் ஈகே டாஸ்க்ன்ற யூடியூப் சேனலில் பாருங்க. இதெல்லாம் நான் வெட்டி எடுத்துருவேன். கடிங்க இந்த இடங்கள் எல்லாம் வந்து எங்களோட மக்கள்கிட்ட வலி சுமந்த இடங்கள். அங்கால பக்கம் எல்லாம் பார்க்க கேம்ப் எல்லாம் போட்டிருக்கணும். உடுப்புகள், ஆடைகள், அந்த நேரத்தில் பால் செய்திகள் எல்லாம் வந்து கிடக்கு. அங்கால எங்கட சிங்கி நிற்கிது ராசாத்தி. என்னடா வருது இல்லடா அண்ணன் கடிச்சு தரட்டே. உயிரோட இருக்கு பார்த்தீங்களா? பச்சை சாப்பிடு. அந்த பின்னுக்கு இருக்க கக்காவை பிச்சு கக்கா இருக்கு நம்பியா தானே. உண்மையிலே காட்டுவாசிகள் மாதிரி மாறிட்டு சாப்பிட்டு பார்க்க ரொம்ப கண்ணே. நல்லா இருக்கு. அவிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தானே இருக்கும். சீரியஸாவே நீங்க சாப்பிட்டு பாருங்க. கடிச்சு போட்டு நாங்கள் வந்து காடு வழியை எங்களோட உயிரை காப்பாத்துறக்காண்டி இப்படியான விஷயங்கள் செய்யறோம். இது திறந்தா வந்து இதுக்குள்ள ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இந்த முக்கியமான இந்த பச்சை எடுத்து சாப்பிடாதான் ருசி தெரியும், இல்லாட்டி காய்க்கும் உங்களுக்கு. இதை பார்த்தீங்கன்னா இதுல இந்த ஒரு பகுதியை மட்டும் இல்லாமல் செய்யணும். அது அந்த சாப்பாடு, இந்த கழிவுகள், அதை விட்டுட்டு இதுதான் அந்த இறைச்சி. என்ன நீங்க எடுக்கிறதுக்குள்ளாத பிஞ்சு நூல் ஆயிரும் போல. அதெல்லாம் நீட்டா எடுக்கணும்டா. ஒரு சின்னது ரெண்டு தண்ணி லெட்ஸ் ட்ரை. தண்ணியெல்லாம் ஊற்றி புறா எனக்கு சேசி போயிடும். அது உலக வரலாற்றில் முதல் முறையாக பிரபலிய யூடியூபர் அலஸ்டின் ப்ரோ மட்டியை பச்சையாக சாப்பிட போகிறார். ஹே அண்ணா, நீங்க இது எடிட் பண்றதுல உங்களுக்கு வாழ்க்கை வருத்துருமா? 4 நிமிஷம் ஆயிட்டு. இந்த மட்டிக்குள்ள இருக்கிற ரச்சி இதுதான். இதை நாங்க பச்சையா சாப்பிட போறோம். நீங்க சொன்ன கொஞ்சம் லைட்டா அவிஞ்சிட்டு சூடு காட்ட தண்டை வெள்ளை கலரும். இதை அப்படி எடுத்தோம்டா இதை எடுத்துட்டு அந்த வீடியோக்களை பார்ப்போம். இப்படியோ தேசி கேப்பிளியை விட்டுட்டு அப்படியே தேசி கேப்பிளி தான் நாங்கள் விடுவோம். பட் இல்லை தேசி கேப்பிளி அப்பா நல்லா அவிய விட்டா நல்லா. சரி, ஓகே. நீங்களும் மக்களே சாப்பிட்டு பாருங்க. இது காசு இல்லா ப்ரொமோஷன். இப்போ வந்து நல்ல அவி இது பாருங்க. அவிய தண்டை வாழ அப்படியோ அந்த வண்ணாத்தி பூச்சி மாதிரி உடைஞ்சு அதுண்ட ரச்சி வந்து வெளியில தெரியுது பாருங்க. இப்போ இதை எடுத்து நீங்கள் வதக்கலாம். ஆனால் நாங்கள் இப்படியோ தான் பச்சையா அப்படியோ சாப்பிட போறோம். ஏன்னா வந்து எங்களுக்கு அந்த நேரம் காணாது. இதே சாப்பிடுவோம். வேண்டா சாப்பிடுவோம் பச்சையா சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. வேற லெவல். ஆனால் அவிச்சு சாப்பிட நல்லா இருக்கு. எப்படி இருக்கு இந்த இடம்? வெயில் ஏறிட்டு எல்லாமே சரியா அவிஞ்சு வந்தது. அவிஞ்ச அப்புறம் வந்து இவ்வளவு சின்ன ஆயிட்டு பாருங்க. இதுதான் இதுக்குள்ள இருக்கிற அந்த ரச்சி. இதுதான் அந்த ரச்சி. இதுல ஒன்று கலட்டணுமேண்டா. கலட்டி சாப்பிடுவோம். நல்லா இருக்கும். இது வந்து ஒரு கழிவு மாதிரி இந்த கருப்பா இருக்குல்ல, இதை வந்து எடுக்கணும். இதை எடுத்தா தான் அது இவ்வளோ தான் இதுக்குள்ள இருக்கிற ரச்சி. இப்போ இதை வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். இதுதான் எங்களுடைய காலை சாப்பாடுண்டாக்கு. பச்சையை சாப்பிட்ட விட அவிச்சிட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதை விட சின்ன வெங்காயம், செத்தல் மிளகாய் போட்டு நல்லா வறுத்து புட்டுக்கு சாப்பிட வந்து நறுக்குன்னு இருக்கும். கட்டாயம் உங்களுக்குமே வந்து கிடைச்சா வந்து முயற்சி செய்யுங்க. வெளிநாடுகளில் எல்லாம் வந்து இது அவ்வளவு பெருமதியான ஒரு சாப்பாடு மேலே. ஆனால் இங்கே வந்து நார்மலாக கிடைக்கக்கூடிய உண்டு. இங்கே பெருசாக ஒருத்தரம் வந்து பயன்படுத்துறதில்ல. சரி, இன்றைக்கு இவ்வளவும் தான் இந்த காணொளி வந்து இவ்வளவும் தான். அடுத்த காணொளியில் இன்றைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்றது, எங்களுடைய 3வது நாள் புதுக்குடியிருப்பில் என்னெல்லாம் போகுதுன்றதை வந்து தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காணொளியில் காத்துருங்க. இந்த சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் வந்து எங்களுடைய பயணத்துக்கு பெரிய ஒரு ஆதரவு தூணாக இருக்கும். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.